ஹலோ காய்ஸ், புதுக்கோட்டையில் நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஒரு முஸ்லீம் மேரேஜுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக டிஷ் இந்த பாருங்களேன் வைக்கிறாங்க. நம்ம என்னென்னா சிக்கன் கிரேவி இதை வைக்கிறாங்க பாருங்கள். போதும், சிக்கன் கிரேவி, தயிர், வெங்காயம், கத்தரிக்காய் பொரியல், ஆப்பிள் ஜூஸு, வாட்ரு பாட்டிலு, அப்புறம் ஒரு ஸ்வீட் பாக்கெட்டுன்னு போதுங்க. என்னங்க இவ்வளோ வெரைட்டியாக நீங்கள் வச்சுக்கிறீங்களே. போதுங்க இவ்வளோ டிஷ்ஷு வச்சுருக்கீங்க, எனக்கு இது போதுங்க. அடுத்தது எப்போ பிரியாணி வரும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கிறேன். எய்த்த கவுண்டில் சப்ளை பண்ணிக்கிட்டு அப்படியே வர தம்பி, இது தம்பி அப்படின்னாரு. ஆனால் கொண்டு வாங்கினேன், பசிக்குதுண்ணே, பசிக்கும் போது சாப்பிட்டாண்ணே, கொண்டு வாங்கினேன் காலிலேருந்து சாப்பிட்லண்ணே அப்படின்னு சொன்னேன். இந்த வரேன் தம்பி, கொஞ்சம் பொறுமையாருன்னு போய் பேச மாற்றிட்டு வர்றாரு. கிட்ட வந்துட்டார் போல இருக்குது. பிரியாணி வாடை தூக்குது. வாங்கினேன், வைங்க பிரியாணி. தலைப்பாலை எடை போட்டு பிரியாணி வைக்கிறாரு. பார்த்தீங்கன்னா மட்டன் வெள்ளாட்டு கறி எடுத்து வச்சு அப்படி தாளிச்சா ஊற்றி அப்படி எடுத்து வாயில் வச்சோம்னா சும்மா சூப்பராக இருக்குங்க காய்ஸ். அப்படி தான் இருந்துச்சு பிரியாணி பார்த்தீங்கன்னா. அப்படி தான் இருந்துச்சு. பாஸ்மதி அரிசி அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு வெளியில் வந்தேன். பாதாம் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் பார்த்துங்க. ஐஸ்கிரீம் பாருங்கள், சூப்பரான ஐஸ்கிரீம் காய்ஸ். அப்படி ஒரு டேஸ்ட்டு எடுத்து வாயில் வைப்போம்னு சரியான டேஸ்ட்டு. ஆஹாப்பா, இந்த வெயிலுக்கு அதுவும் சில்லு. நான் ஒரு 5-6 ஐஸ்கிரீம் உள்ளே போயிட்டுருக்கு. இதோட 5-6 ஐஸ்கிரீம் 5-6 ஐஸ்கிரீம் வீடியோக்கு முன்னாடி 4-3 ஐஸ்கிரீம் போட்டேன் உள்ளே. சரியான டேஸ்ட்டு காய்ஸ். ஐஸ்கிரீம் இப்படி ஒரு ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டதே இல்லை. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.